ஆறு ஏங்கிட்டியா? என்ன சமாதானம்? எதுக்கு சமாதானம்? மன்னிச்சுக்கிடுங்க மாமனார, கல்யாண வேலை ரொம்ப மும்முரமா போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை இப்பயும் பேசலன்னா பிறகு அதுவே பெரிய தப்பாயிப்பிடும். அதான் நேரமும் காலமும் பார்க்காம வர வேண்டியதா போச்சு. வா, ரொம்ப முக்கியமான விஷயங்கிறதுனால தானே நேரங்காலம் பார்க்காம கிளம்பி வந்திருக்காங்க. என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்டு போய் தூங்க. இல்லே, என்னிலே நீ சமாதானம் பண்ண போதாங்க? நான் என்ன பச்சை புள்ளையா? நானு இவங்க என்னைய விளையாட்டு கட்டி சமாதானம் பண்றதுக்கு? என்னப்பா இப்படி வார்த்தைக்கு வார்த்தை குதர்க்கமாவே பேசிட்டு இருக்கீங்க? இவன் சொல்ல வரத கொஞ்சம் கேளுங்களேன். இவன் சொல்லி நான் கேட்கணுமா? சரி, சொல்றத சொல்லி தொலைக்கட்டும். வீராவை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிறதுல உங்களுக்கு சம்மதம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நீங்க இருக்கிற வீட்டுக்கு இன்னொரு தங்கச்சி அனுப்புறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்றது உங்களுக்கும் தெரியும். அதான் ஊருக்கே தெரியுமே. மேல சொல்லு. அதான் அத்தை வீடேறி வந்து வீராவை கேட்கும்போது கூட நான் முடியாதுன்னு மறுத்துட்டேன். முடியாதுன்னு சொல்லிட்டல்ல. பொறவு போலீஸ்காரங்க வீட்லயும் போய் சம்மதம் பேசி முடிச்சாச்சு இல்ல? அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க? ஒரு காரணமா தான் மாமனார, உங்களுக்கே நல்லா தெரியும், எனக்கு கடவுள்னா அது என் அப்பா முருகன் தான். அதுக்கு அடுத்த கடவுள்னா அது என் அம்மா தான். என் அம்மா அத்தை கிட்ட ஒரு சத்தியம் வாங்கியிருக்கு. வீராவை இந்த வீட்டு மருமகளா ஆக்கணும்ட்டு அத்தை கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கு. இந்த விஷயத்தெல்லாமே அத்தை தான் சொல்லுச்சு. ஏண்டா நீ கதை சொல்லி சமாதானப்படுத்துறதுக்கு என் தம்பி தான் உனக்கு கிடைச்சானா? மதனி, என்னோட மதனி என்கிட்ட சத்தியம் வாங்கினத நான் தான் சம்மூத்துக்கிட்ட சொன்னேன். அவனா வந்து சொல்லல. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. என்ன இது? இப்ப என்ன ஒரு புது கதைய ஓபன் பண்ணிதீங்க? கதையெல்லாம் இல்லைங்க, சத்தியமான நெசம். அந்த முருக மேல சத்தியமா இதுதான் உண்மை. அது எப்படி? செத்து போன உன் மதனிக்காரி உன் சொப்பனத்துல வந்து உன்கிட்ட சத்தியம் வாங்கினாளா? இல்ல சாம்பல்ல இருந்து எழுந்து வந்துட்டாளா? இதெல்லாம் நாங்க நம்பறமாக்கோம். அத்தை, தயவு செஞ்சு இரிட்டேட் பண்ணாத. எங்க அத்தை ஒண்ணு அம்மா கிட்ட கனவுல வந்து சத்தியம் வாங்கல. உசுரோட இருக்கிறப்பவே அம்மா கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கு. ஆமாங்க, உங்க மேல இருக்கிற கோவத்துல ஒரு கிணத்துல விழுந்து நான் தான் சாகலான்னு போனேன்.